நண்பர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டு, அதாவது விஸ்வாவிசு வருடம் ஐப்பசி மாதம் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கிறோம். இறுதியாக மீன ராசிக்கு இப்போ என்ன பண்ண போகுது, இந்த ஐப்பசி மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ராசிநாதன் உச்சமாக இருந்து ராசியை பார்த்தாலும் கூட ராசிக்குள்ள சனி இருக்கிறது ஜென்ம சனி அப்படின்னு சொல்லப்படுது. ஜென்ம சனி வரும்போது என்ன பண்ணும் அப்படிங்கிறது நான் பொதுவாக ராசி பலனில் எல்லா இதுலேயுமே சொல்லிட்டு வரேன். ஜென்ம சனியில் அந்த ராசியில் கும்பராசிக்கான இதுக்கு முன்னாடி அவனுக்கு நண்பர்கள் யாராவது கும்பராசியில் இருக்கிறவனா கேட்டின்னு அவனே சொல்லிடுவான் என்னென்ன அவசரப்பட்டாங்க. சனின்னு வரும்போதே ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணும். அந்த சனி 100% தாக்குதல், 50% தாக்குதல், 25% தாக்குதல், வெறும் 10% தாக்குதல், இப்படிலாம் இருக்குதுங்க. 100% தாக்குதல் தான் ரோட்டுக்கு வர்றான், ஊரை விட்டு ஓடி போயிடுறான், கடன் படுறான். என்ன இதெல்லாம் 100% தாக்குதல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் அந்த 100% தாக்குதல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்க. யாராருக்கு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அந்த ஏனத்தினுடைய பிரிவு பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு இல்லைங்க. 1, 5, 9 இந்த 3 கிரகம், அதாவது 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது குரு திசையோ சந்திரன் திசையோ செவ்வாய் திசையோ பாமத்துவம் இல்லாமல் நடக்கிறவங்களுக்கு இந்த ஏழத்தினுடைய பாதிப்பு குறைவுன்னா கஷ்டம் இல்லாமல் இருப்பீங்க, மன அழுத்தத்தில் மட்டும் இருப்பீங்க. மற்றபடி பொருளாதார ரீதியாகவும் மன அழுத்தம் எப்போ வரும்? என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல, பேசி முடிச்சேன், தடுத்து போயிடுச்சு அப்படின்னா மன அழுத்தம் வந்துருங்க. இந்த சனி என்ன பண்ணும்? முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். சனி என்ன பண்ணும்? ஜென்ம சனி வருது, என்ன செய்யும்? இது எல்லாருடைய பொதுவான கேள்வி. சனி வந்தால் பொதுவாக ஓடி போயிடுவான், கடன்பட்டுவான், மேல முடியாது, அவ்வளோதான், வேலை போச்சு, தொழில் போச்சுங்கிறது அப்படிலாம் இல்லை. சனி அந்தந்த வயதுக்கு தகுந்தாற் போல் வேலை செய்யும். 5 வயசு குழந்தையா இருந்தால் கீழே விடுவோம், அடிப்படும், அப்புறம் நமக்கு மன அழுத்தம் வரும், மூஞ்சி முகரோடையும் பல்வடையும், இதெல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு நடக்கும். ஒரு 15 to 20 வயசுல ஏழை சனி வருது, என்ன நடக்கும்? அந்த வயசுல அதுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்க விடாமல் பண்ணணும். அந்த வயசுல அது என்ன பண்ணணும்? படிச்சுட்டு இருக்கணும், படிப்பை தடை பண்ணணும், படிப்பை கெடுக்கும். 20 வயசுல வருது, 25 வயசுல வருது, என்ன பண்ணணும்? படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சுக்கிட்டு இருக்கிறவன படிப்பை கெடுக்கிறோம், படிப்பை தடுத்து நிறுத்துறோம். எப்படி கெடுக்கும்? காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும், அப்பா அம்மாவுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும். ஒரு ஆளுக்கு ஏழை சனி நடந்தாலும் மற்ற ஜாதகம்லாம் உள்ள ஃபெயிலியர் ஆகுதுன்னு இதுதானே நம்ம சொல்கிறோம். ஒரு ஆளுக்கு ஏழை சனி நடந்துச்சுன்னா என்னங்க என் பையனுக்கு தான் நடக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா, பையன் அடிப்பட்டா நீ பதவியாக பகர மாட்டியா? அப்புறம் எப்படி சனி அந்த சனி ஒன்றை பாதிக்காதுன்னா பாதிக்குதான் இல்லையா? அப்போ அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். அப்போ 20 வயசுல 25 வயசுல 20 வயசுல வர்றவங்களுக்கு படிப்பு பாதிக்கும். 25 வயசுக்கு மேலே இருக்கிறவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? வேலைக்கு போயிட்டு இருப்பான், தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பான். தொழில் பாதிச்சிடும். தனியாக வியாபாரமாக தொழிலை சுய தொழிலாக பண்ண தொழிலில் 1 லட்சக்கணக்கில் 10 லட்சம் 5 லட்சம் கணக்கில் லாஸ் பண்ணி விட்டுரும். மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்து அப்படி சோர்ந்து உட்கார வச்சிடும். மனிதனை சோர்ந்து உட்கார வைக்கிறதே பண்ணி உட்கார வைக்கிறதே சனிதான். அந்தந்த வயசுக்கு ஏற்றார் போட்டு தான் பலன். சரி, 30 வயசு உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும்? 30 வயசு உள்ளவங்களுக்கு திருமணத்தை தடுக்கும். எங்க எப்போ சனி வந்த கவலையை கொடுப்பாரு. அந்த வயசுல எது கிடைக்கணுமோ அது கிடைக்காம பண்ணா கவலையை கொடுத்துறாரு இல்லையா? அப்படின்னா 50 வயசு உள்ளவங்களுக்கு என்ன பண்ணும்? இது கேள்வி இல்லையா? 50 வயசு உள்ளவங்களுக்கு என்ன பண்ணும்? நோயை கொடுக்கும். அந்த வயசுல அதானே வரும், கடன் நோய். எந்தெந்த வயசுல கொடுக்கணுமோ அதெல்லாம் அங்கே கொடுத்துக்கிட்டாங்க. ஆக மனிதனுடைய நிம்மதியா இல்லாத அமைப்பு, நிம்மதியை கெடுக்கிற அமைப்பை சனி இந்த விதத்தில் தான் செய்வார். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சில பாதிப்புகளை கண்டிப்பாக சந்திச்சு தான் தீரணும். இதுதான் ஜென்ம சனியினுடைய விளையாட்டு. ஒரு புதிய மனக்கசப்பான சில சம்பவங்களையும் சில அனுபவத்தையும் கற்றுக் கொடுப்பவர் சனி. ஒரு ஃப்ராடு பையனோட உறவு வச்சுக்கிட்டா, நம்ம பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டேன், சாப்பிட்டு போயிட்டேன், அப்போ தான் நீ அனுபவிப்பேன் ஃப்ராடு. சனி முடியும் போது தான் நீ தெளிவாக. எப்படி தெளிவாக? இவங்ககிட்ட படக்கூடாது, இவங்ககிட்ட பணத்தை கொடுத்துக்கூடாது, இந்த இடத்துல நம்ம வேலைக்கு போயிடக்கூடாது, இந்த பொண்ணோட பழகக்கூடாது, இந்த குடும்பத்திட்ட வச்சுருக்கக்கூடாது, உறவுகள் அப்படிங்கிற லெவலில் அப்புறம் தான் யோசிக்கிறேன். எல்லாம் பட்டுக்கணும் பிறகு கடைசி சாவது வரைக்கும் அவங்க மோத்திரையும் முடியக்கூடாது. எப்படி யோசிக்க சொல்லுவாங்க? அந்த அளவுக்கு துரோகம் நடக்குதா? அந்த அளவுக்கு பாதகம் நடக்குதா? இந்த சாதகம் அப்படிங்கிற பாயிண்டே ஏழை சனியில் இல்லாத வெறும் பாதகமாகவே எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சூரிய பலம் குறைந்து 7ஆம் அதிபதி பலகீனம் ஆகிறார், 2ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கார், தனத்தில் குறைச்சல் இல்லை. ஆனால் சொன்ன காப்பாற்ற முடியாது. நீங்கள் காப்பாற்றுவீங்க. நீ யார்கிட்ட சொல்லி கொடுக்குறியோ அவன் காப்பாற்ற மாட்டான். நீ ஒரு பணத்தை வர 15 லட்ச ரூபா ஒருத்தனை கொடுத்துட்டு இந்த தேதிகளை கொடுக்கணும்னு சொல்லுவ, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. முடியாது, பதில் சொல்ல மாட்டான், போராட எடுக்க மாட்டான்.
உன்கிட்ட நானே இருக்குது, உன்கிட்ட பழகிறவங்கிட்ட நானே இல்லாத பண்ணிடும். அப்போதான் உனக்கு மன அழுத்தம், இவனை நம்பினேன், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். அப்போ நீ என்ன பண்ற, உன் மனசை கட்டுப்படுத்த முடியாத உன் மனசுக்குள்ள வரக்கூடிய சிக்கலையும் பிரச்சனையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிடுற. ஒரு பக்கம் நீ சொல்லுவே, ஒரு பக்கம் மனைவி சொல்ல ஆரம்பிச்சிடும், ஒரு பக்கம் குடும்பம் சொல்ல ஆரம்பிச்சிடும். சனின்னு இங்கே வந்துச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற 4-5 பேர் இருந்தீங்கன்னா கூட ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு ஓடி போயிடுவீங்க. கொண்டாடி பழகிட்டு போயிடுவேன் அவங்க வீட்டுக்கு. பிள்ளைங்க நான் ஆட்சியில் இருந்துக்கிறேன், வீட்டுக்கே வரமாட்டேன். நாங்கள் இருக்கேன் வேலையில் இருக்கிற பிள்ளைங்களா இருந்தால் நான் வெளியிலே இருக்கிறேன், வீட்டுக்கே வரமாட்டேன்னு போன கூட எடுக்காருமே பேச மாட்டாங்க. அதே பிள்ளைங்களுக்கு அங்கே கஷ்டம் வரும், அடிப்படும், வாகன விபத்து நடக்கும், இது எல்லாமே நடக்கும். அப்பா ஒரு பக்கம் அழுக வேண்டியதாக உட்காந்துட்டு அம்மா ஒரு பக்கம் அழுக வேண்டியதாக உட்காருங்க. இது எல்லாமே கிரகங்கள் பலவீனமாகும் போது ஜென்மச்சனி காலகட்டங்கள் எதிர் திசைன்னு சொல்லக்கூடிய ஆகாத திசைன்னு வரும்போது, ஆகாத திசைங்கிறது 6ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதி திசை, அதுக்கப்புறம் பாவகிரகங்கள் சூழ்ந்த திசை. பாவகிரகங்கள்னா ஒரு கிரகத்தோடு சனி ராகு செவ்வாய் இந்த மாதிரி பாவகிரகங்கள் சூழ்ந்து அமாவாசை சந்திரன் இப்படி சூழ்ந்து இருந்துச்சுன்னா அந்த திசை நல்லதை செய்யாது. இந்த மாதிரி இருக்கும்போதும் குடும்பம் சீரழிஞ்சு போயிடுது. நல்ல பிரமாதமா ஒரு கௌரவமா அந்தஸ்தா இருக்கிறவங்க கூட பேர் கட்டு போயிடுறாங்க. இது இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான், ஜென்ம சனி காலகட்டங்கள்ல சனி ரொம்ப கொடுமையான தாக்குதலை பண்ணும்போது மட்டுமே அது அந்த 100% தாக்குதல் போது பிறக்கும் போதே சனி ராகு செவ்வாய் இணைஞ்சிருந்தவங்க தான் அந்த தாக்குதல் நடக்கும். எல்லாருக்கும் நடக்காதுங்க. ஏழரை சனி எல்லாமே கெட்டு போனோம்னா கண்டிப்பா இல்லை. அதனால அந்த அமைப்பெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய. மீனராசியை பொறுத்தளவுல கல்யாணம் பேசினா கூட பேசி நின்று போயிடும். இது 2 வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயங்கள். மீனராசிக்கார பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணை பார்த்து பேசி அப்புறம் அந்த பொண்ணு மென்டல் மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடும். பையனாக இருந்தால் மென்டல் மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடும். அவனுங்கெல்லாம் சரியான உணர்வுலேயே சரியான அறிவிலேயே சரியான யோசனையிலேயே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். 2ஆம் இடத்து சனி அவங்கள ஓட வைப்பாரு. நான் இன்னும் அதுக்கப்புறம் சாம்பாருப்பேன், நான் பெரிய ஆள் ஆவேன், நான் இந்த பொண்ணை ஏன் கட்டுவேன், நான் இந்த மாப்பிள்ளை ஏன் கட்டுவேன், தனக்கு தானே பேசி தான் தலைமாடியே மண்ணவாரி போட்டுட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கக்கூடிய அமைப்பு தான் மீனராசி எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்குது. மீனராசியில் ரொம்ப திருமணம் ஆனவர்களுக்கு வேற விதமான சிக்கல், திருமணம் ஆகாதவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய சிக்கல். இதுதான் கொஞ்சம் பிரிச்சு சனியில் பார்க்க வேண்டியது. திருமணம் ஆகாதவங்க தான் நீங்கள் இந்த மாதிரி முடிவை தன்னை பெருமைப்படுத்தி பேசிக்கிறது, தன்னை உயர்த்தி பேசிக்கிறது, மற்றவங்களை மட்டும் தச்சு பேசுறது, தரந்தாழ்த்தி பேசுறது, இந்த வகையில் நீங்கள் கெட்டுக்குவீங்க. திருமணம் ஆனவர்களுக்கு என்ன ஒன்றால் தான் வந்துச்சு, நான் உன்னை கட்டியே இருக்கக்கூடாது, நான் இந்த இடத்துக்கு வேலைக்கே வந்துடக்கூடாது, எனக்கு வாழ்க்கை எந்தெந்த இடத்துலயே கேட்டாங்க, நான் எப்படியே வாழ வேண்டிய உங்ககிட்ட வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன்னு நீ பேசுவீங்க. இந்த கம்பெனிக்கே வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன், இந்த முதலாளி சரியில்லை, நாம் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, இங்கே வந்ததுனால தான் எனக்கு 5 லட்சம் லாஸ், 10 லட்சம் லாஸ்ன்னு நீங்களே புலம்புவீங்க. புலம்புங்கிறது ஜென்மச்சனி காலகட்டங்கள் தாங்க. என்ன புலம்புறது? ஒன்னால வந்ததுன்னு புருஷன் பொண்டாட்டி பேசுறது, பொண்டாட்டி புருஷனை பேசுறது ஒன்னால தான் ஆச்சு, எல்லாம் இல்லைன்னா அந்த நஷ்டம் வந்திருக்காது, நான் இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது. இதெல்லாம் எப்போ வருது? மனுஷன் நஷ்டப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் செயல்கள் மாறுபட்டு தன்மாறு போது தான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சித்திரவதை பண்ணிட்டு தான் மீனராசிக்காரர் இருப்பீங்க. அது ஐப்பசி மாதம் கணக்கு மட்டும் இல்லை, ஐப்பசி மாதம் கூடுதலாக இருக்கும். இந்த மாதம் கூடுதல். ₹1 பஸ் ஏறி போகிறதுக்கு பஸ் டிக்கெட்டு கூட காசு இல்லாத பண்ணுங்க. ஜென்மசனி தனி ரூமில் உட்காந்து மீனராசிக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ன இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே பூரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலையும் சனி போகும்போது தனி ரூமில் உட்காந்து நீங்கள் அழுதுதான் தீரணும். அது எந்த திசை வந்தாலும் ஜென்மச்சனி அவ்வளவு ஒரு கவலையை கொடுப்பார், அவ்வளவு ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பார். என்ன ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாங்கிற சூசைட் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க. தசாபதி சரியில்லாமல் இருந்தால் எல்லாருக்கும் அது பொறுத்தாரு. அதனால மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் கூடுதலாக எனக்கு தெரியும். யாருடைய ஆறுதலுக்காக பேசக்கூடிய மனைவியே பேச மாட்டாங்க. மனைவி கிரகம் சுக்கிரன் நீச்சமாகாது, 7ஆம் அதிபதி சூரியன் ஐப்பசியில் நீச்சமாகாது. இந்த அமைப்பில் அவங்களும் பலகீனமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு தைரியம் சொல்கிற நிலைகள் இல்லை. எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே உண்டு. திருமணமானவர்களாக இருந்தால் கொஞ்சம் குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் குடும்பம் பிரிஞ்சு இருந்துச்சுன்னா ரைட், ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. அதில் என்ன பிரச்சனை வராது? பணத்தை வேறு விதமான சிக்கலில் பணத்தை கொடுத்து மாட்டிக்குவீங்க. அந்த பாயிண்ட் தான் செய்யுமே தவிர மற்றபடி குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போகாது. ஒற்றுமைங்கிறது எப்போ உங்களுக்கு பிரச்சனை சிக்கல் அடிக்கும்? 1வது குடும்பத்தில் இருந்தால் தான் பிரிச்சடிக்கிற வேலையை சனி செய்வார். ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, காலையில் நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க, புருஷன் ஒரு பக்கம் வேலை போகிறோம், பிள்ளைங்க வேலைக்கு போகுது, அப்படி தான் போக முடியாது. ஒரு வீட்டில் இருக்க முடியாதுங்கிறேன். தனியாவது சண்டை போட்டுக்கிட்டு தனி கொடுத்தமாவது போக வச்சிடும். பையனாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, தனிமைப்படுத்தும். தனிமையை தான் ஏற்படுத்துவார் சனி, கவலையை தான் ஏற்படுத்துவார், கடனை ஏற்படுத்துவார், நோயை ஏற்படுத்துவார். இந்த ஐப்பசி மாதம் கொஞ்சம் கூடுதலான கெடுதல் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நன்றி, வணக்கம்.